Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் அதிமுக சார்பில் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி பாக கிளை நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான சி விஜயபாஸ்கர் கூட்டத்திற்கு தலைமையேற்று பாக கிளை நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். ஆலங்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பினரும் வீதியில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகே நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளருமான பாலகங்கா ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து உரையாற்றினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார், திமுக அரசு கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை எனவும், இன்று திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பினரும் வீதிக்கு வந்து போராடும் நிலை உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சொன்னது நீங்க தேர்தல் வாக்குறுதியா சொன்னீங்க, ஆனால் அதை கூட செய்ய மனமில்லாமல் ஒரு சாடிஸ்ட் அரசாங்கமாக இன்னைக்கு மக்களை வஞ்சிக்கின்ற அந்த வேலையை தான் இன்னைக்கு ஆசிரியர்களையோ எல்லா தரப்பட்ட இன்னைக்கு யார் போராடல இந்த ஆட்சியில்? விவசாயிகள்லேருந்து நெசவாளர்லேருந்து தொழிலாளர்லேருந்து மீனவர்கள்லேருந்து மாணவர்லேருந்து பேராசிரியர்லேருந்து எல்லாமே இன்றைக்கு வீதிக்கு போராடுறாங்க. ஏதாச்சும் அதிகாரம் இன்றைக்கு சர்வாதிகார ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு துக்ளக் அரசாங்கத்தை எடுத்து இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி கூட்டத்துக்கு தலைமையேற்று கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதி கழகங்களைச் சேர்ந்த பாக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பாக முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், ஸ்டாலின் தமிழக முதலமைச்சராக வந்த பிறகு நாட்டு மக்களுக்கு எந்த திட்டத்தையும் செய்யாமல் தனது குடும்பத்திற்காகவே ஆட்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே மேற்கொள்ளப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியினை அதிமுக முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் ஆய்வு செய்தார். போந்தூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியினை காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் மற்றும் மாவட்ட கழக துணைச் செயலாளர் போந்தூர் S செந்தில்ராஜன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை RK நகர் பகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஈடுபட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முறையாக பணிகளை மேற்கொள்கின்றனரா என அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் ஆய்வு செய்தார். RK நகர் பகுதிகளான பட்டேல் நகர், நேதாஜி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் SIR சிறப்பு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இப்பணியில் ஈடுபட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் சரியாக தங்களது பணிகளை மேற்கொள்கின்றனரா என அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது மாவட்ட MGR மன்ற இணை செயலாளர் OA ரவிராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தீவிர குற்ற வழக்குகளில் கைதாகும் பிரதமர், முதல்வர், அமைச்சர் உள்ளிட்டோரின் பதவியை நீக்க வழிவகை செய்யும் மசோதாவை ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் இடம்பெற்றுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிர குற்ற வழக்குகளில் கைதாகும் பிரதமர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம் செய்யும் மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்ட நிலையில் மசோதாவை ஆய்வு செய்ய மத்திய அமைச்சரவை கூட்டுக்குழு ஒன்றை நியமித்துள்ளது. இக்குழுவின் தலைவராக பாஜக MP அபராஜிதா சாரங்கி நியமிக்கப்பட்டுள்ளார். 31 பேர் கொண்ட இக்கூட்டுக்குழுவில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் இடம்பெற்றுள்ளார். இந்த மசோதாவிற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் திமுக MPக்கள் யாரும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் BLA 2 செய்ய வேண்டிய பணிகள் குறித்த மிக முக்கியமான கலந்தாய்வு கூட்டம் பட்டணம் காத்தானில் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான செயலாளர்கள் மற்றும் BLA 2 பொறுப்பாளர்கள் பெருமளவில் பங்கேற்றனர். தேர்தல் களப்பணியை தீவிரப்படுத்துவது மற்றும் வாக்காளர்களை சந்திப்பது உள்பட பல்வேறு பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த பெருமூச்சு பகுதியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி மற்றும் வாக்குச்சாவடி நிலைய முகவர்களின் பணியை அதிமுக நிர்வாகிகள் ஆய்வு செய்தனர். கழக அமைப்பு செயலாளரும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி மற்றும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான திருத்தணி கோ ஹரி ஆகியோர் முகவர்களின் பணி குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகளும் உடன் இருந்தனர்.